வணக்கம். கார்ப்பரேட் டேட்டா அனலிஸ்ட்கள் மற்றும் நிபுணர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பு. இன்னைக்கு உங்களோட டேட்டா ஒர்க் ஃப்ளோக்களை எப்படி முற்றிலும் நவீனமயமாக்குறது அப்படிங்கறத பத்தின ஒரு முக்கியமான எக்ஸிகியூட்டிவ் பிரீஃபிங்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். பிழைகளை ஏற்படுத்துற பழைய ஸ்ப்ரெட்ஷீட் முறைகள் இருந்து வெளியே வந்து மிக துல்லியமான அதிவேகமான நவீன டேஷ்போர்டுகளை எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு சீனியர் கன்சல்டன்டா பல முன்னணி நிறுவனங்களை நான் பார்த்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு இதுதான் நிரந்தரமான தீர்வு. இந்த சூப்பரான பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் எங்களோட புது அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். இந்த விளக்க தொகுப்பை லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் சகாக்கள் கூட ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். பழைய எக்ஸல் ஃபார்முலாக்களால நம்ம பிசினஸ் ரிப்போர்ட்டுகளில் கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கக்கூடிய பல லட்ச ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்துற பிழைகளை எப்படி நிரந்தரமா நீக்கிறதுன்னு இந்த விளக்க தொகுப்புல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இதுக்குள்ள நாம ஆழமா இறங்குவோம். இன்னைக்கான நம்ம அஜெண்டா இதுதான். எப்ப வேணாலும் உடையக்கூடிய பழைய ஸ்ப்ரெட்ஷீட்கள்ல இருந்து பிழையே இல்லாத நவீன டேஷ்போர்டுகளுக்கு மாறுறதுக்கான 4 முக்கியமான படிகளை நாம கடக்க போறோம். முதல்ல லுக்கப்களை அப்கிரேட் பண்றது, 2வது நிபந்தனை பகுப்பாய்வு, 3வது டைனமிக் அரேஸ், அப்புறம் கடைசியா நம்ம ஒர்க் ஃப்ளோவை எப்படி வேகப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். எந்த ஒரு நம்பகமான கார்ப்பரேட் ரிப்போர்ட்டிங்கா இருந்தாலும் அது சரியான டேட்டாவை தேடி எடுக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால நம்மளோட முதல் மற்றும் மிக முக்கியமான அப்கிரேடுக்கு வருவோம். அதுதான் லுக்கப்களை மேம்படுத்துறது, குறிப்பா எக்ஸ் லுக்கப்பை அறிமுகப்படுத்துறது. இப்போ வி லுக்கப்பை விட எக்ஸ் லுக்கப் ஏன் சிறந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கான விடை வெறும் டெக்னிக்கல் விஷயத்துல மட்டும் இல்லைங்க, அது ஒரு முக்கியமான பிசினஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பாத்தீங்கன்னா வி லுக்கப் ரொம்ப பழையது, கொஞ்சம் டேட்டா மாறினா கூட உடஞ்சிடும். உங்க டேட்டாபேஸ்ல யாராவது ஒரு புது காலத்தை இடையில சேர்த்தா போதும், உங்க வீலுக்கப் ஃபார்முலா முற்றிலும் தவறான டேட்டாவை காட்டும். இந்த ஒரு சின்ன தப்பு தவறான நிதி முடிவுகளுக்கும் நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் இழப்புக்கும் வழிவகுக்கும். ஆனா எக்ஸ்லுக்கா அப்படி கிடையாது. அது ஒரு நவீன டைனமிக் மற்றும் பிழையற்ற கருவி. உங்களோட முக்கியமான கார்ப்பரேட் டேட்டாவை ரொம்ப பாதுகாப்பாகவும் துல்லியமாகவும் கையாள இது கண்டிப்பா தேவை. பழைய ஃபார்முலாக்களை தூக்கி போட்டுட்டு நவீன எக்ஸ் லுக்கப்பை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க தேடுற வேல்யூ என்ன, அது எங்க இருக்கு, உங்களுக்கு என்ன விடை வேணும், இதை மட்டும் சொன்னா போதும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல எந்த ஒரு ஹார்ட்கோட் செய்யப்பட்ட காலம் நம்பர்ஸும் தேவையே இல்லை. இது பிழைகளை தானாகவே ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாம டேட்டாவோட கீழே இருந்து கூட உங்களால தேட முடியும். இது நிஜமாவே டேட்டா அனலிஸ்ட்களுக்கு கிடைச்ச ஒரு கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். எக்ஸ்லுக்கப் ரொம்ப சூப்பரான டூல் தான். ஆனா உங்ககிட்ட பல லட்சம் ரோக்கள் இருக்கிற மிகப்பெரிய டேட்டா செட் இருந்தா இண்டெக்ஸ் மற்றும் மேட்ச் ரெண்டோட கூட்டணியும் இன்னிக்கும் ஒரு அசைக்க முடியாத சக்தி தான். இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். உதாரணத்துக்கு, ஒரு டேட்டாவில் இருக்கிற அதிகபட்ச மதிப்பை, அதாவது ஹையஸ்ட் வேல்யூவை உடனே கண்டுபிடிக்க ஒரு நெஸ்டட் லுக்கப்பை எப்படி பயன்படுத்தலான்னு பாருங்க. இது மாதிரி ஸ்மார்ட்டான தந்திரங்கள் உங்க சிஸ்டம் கிராஷ் ஆகிறத தடுத்து ரிப்போர்ட்டிங் நேரத்தை அப்படியே பாதியா குறைச்சிடும். சரி, டேட்டாவை தேடி எடுத்தாச்சு. அடுத்து என்ன? அத பகுப்பாய்வு செய்யணும். அடுத்த கட்டமா நிபந்தனை தரவு பகுப்பாய்வுல எப்படி தேர்ச்சி பெறுவது, பிசினஸ் முடிவுகளை எப்படி விரைவா எடுப்பதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டேட்டா அனலிஸ்டும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் மெட்ரிக்ஸ் இதுதான். எந்த சூழ்நிலைக்கு எந்த நவீன கருவியை பயன்படுத்தணும்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். லுக்கப்புக்கு எக்ஸ் லுக்கப், பல நிபந்தனைகளோட கூட்ட சம்எஃப்ஸ், வடிகட்ட ஃபில்டர், அப்புறம் டைனமிக் டேஷ்போர்டுகளுக்கு இண்டெக்ஸ் மற்றும் மேட்ச். சரியான நேரத்துல சரியான ஃபார்முலாவை தேர்ந்தெடுக்கிறது உங்க வேலையோட தரத்தை பல மடங்கு உயர்த்தும். மேனுவலா உட்காந்து ஃபில்டர் பண்ணி கணக்கு போடுற காலமெல்லாம் மலையேறிச்சுங்க. அதுக்கு பதிலா சம்இஃப்ஸ் மற்றும் கவுண்டிஃப்ஸ் ஃபார்முலாக்களை பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 1000 ரூபாய்க்கு மேல நடந்த சேல்ஸ் எவ்வளவு, இது மாதிரியான சிக்கலான கேள்விகளுக்கு இந்த ஃபார்முலாக்கள் மூலமா ஒரே செகண்ட்ல விட கண்டுபிடிக்கலாம். ஐஎஃப், அண்ட், ஆர் மாதிரியான லாஜிக்கல் ஃபார்முலாக்களோட இது சேரும்போது உங்களோட டேஷ்போர்டுகள் தப்பே பண்ணாத ஒரு மிஷின் மாதிரி செயல்படும். அடுத்ததா நவீன எக்ஸல் 365லயே மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பார்க்க போறோம். அதுதான் டைனமிக் அரேஸ் மற்றும் எக்ஸ்ட்ராக்ஷன். இது நீங்க டேட்டாவை கையாளுற முறையே தலைகீழா மாத்த போகுது. டைனமிக் அரேஸ்னா என்ன? முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு செல்லுக்கும் ஃபார்முலாவை உட்காந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ ஒரு செல்லில் ஃபார்முலா எழுதினா போதும், அதோட முடிவுகள் தேவையான எல்லா செல்லுகளுக்கும் தானாவே விரிவடையும். இதான் ஸ்பில்னு சொல்வாங்க. இந்த டைனமிக் அரே கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு சாதாரண டேட்டா என்ட்ரி ஆளுக்கும் ஒரு சூப்பரான டேட்டா ஆர்கிடெக்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இனிமே டேட்டாவை மேனுவலா காப்பி பண்ணி வேற இடத்துல பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபில்டர் ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் அழகா தனியா பிரிக்கலாம். யூனிக் ஃபார்முலா மூலியமா ஒரே கிளிக்ல டூப்ளிகேட்ஸை தூக்கிக்கலாம்.
இந்த 2 ஃபார்முலாவையும் பவர் காம்போவா இணைக்கும் போது பல மணி நேரம் எடுக்கிற டேட்டா கிளீனிங் வேலை சில நொடிகள்ல முடிஞ்சிரும். இது உங்க வேலையை எவ்வளவு ஈஸி ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கிளையண்ட் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணும்போது கமாவை போட்டு பெயர்களை இணைக்கிறதுக்குள்ள நமக்கு பாதி உசுறு போயிடும். டெக்ஸ்ட் ஜாயின் அந்த வேலையை ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணுது. ஏன்னா அது காலியா இருக்கிற செல்களை தானாவே தவிர்த்திடும். அதே போல இன்டைரக்ட் ஃபார்முலா உங்க டேஷ்போர்டுகளில் இருக்கிற ஷீட் ரெஃபரன்ஸ்களை டைனமிக்கா மாத்தி மேனுவல் ஃபார்மாட்டிங் நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துது. சரி, ஃபார்முலாஸ் எல்லாம் சூப்பரா கத்துக்கிட்டோம். ஆனா இதை எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர்ல வைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க டேபிள்களை கொண்டு பணிப்பாய்வுகளை எப்படி வேகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். ஒரு சீனியர் கன்சல்டன்ட்டா நான் உங்களுக்கு ஒரு உறுதியா சொல்ற ஒரு அட்வைஸ் இதுதான். உங்க ஃபார்முலாக்கள்ல ரா ரேஞ்சஸ் யூஸ் பண்றத உடனே நிறுத்துங்க. அதுக்கு பதிலா எக்ஸல் டேபிள்ஸை பயன்படுத்துங்க. ஏன் தெரியுமா? நீங்க டேபிள்களை பயன்படுத்தும் போது புது ரேட்டா உள்ள வரும்போதெல்லாம் உங்களோட எல்லா ஃபார்முலாக்களும் ஷார்ட்களும் மேனுவல் உதவி இல்லாமலே தானாவே அப்டேட் ஆகும். இது உங்க ஒர்க் ஃப்ளோவை அதிவேகமாகவும் ஸ்கேலபிளாவும் மாத்துறதுக்கான ஒரு மந்திர சாவி. இந்த மொத்த எக்ஸிகியூட்டிவ் பிரீஃபிங்கோட சுருக்கம் இதுதாங்க. VLOOKUPக்கு குட் பை சொல்லிட்டு XLOOKUPஐ ஏத்துக்கோங்க. பழைய ஃபார்முலாக்களை இன்னமும் புடிச்சிட்டு தொங்குறது உங்க பிசினஸ்ல நீங்களே ஒரு ரிஸ்க உருவாக்குறதுக்கு சமம். ஃபார்முலாக்களை அப்கிரேட் பண்றது வெறும் டெக்னிக்கல் அப்டேட் கிடையாது. அது உங்க நிறுவனத்தோட டேட்டாவை பாதுகாக்கிற ஒரு சிறந்த நீண்டகால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உத்தி. கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, உங்க ஸ்ப்ரெட்ஷீட்கள் இன்னும் நேற்றைய தொழில்நுட்பத்துல சிக்கியிருக்கா அல்லது நாளைய வளர்ச்சிக்காக முழுமையா ஆட்டோமேட் செய்யப்பட்டு உகப்பாக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு நாம பார்த்த இந்த நவீன எக்ஸல் டூல்ஸை உங்களோட அடுத்த கார்ப்பரேட் ப்ராஜெக்ட்ல உடனே பயன்படுத்துங்க. உங்க வேலை நேரமும் டேட்டா தவறுகளும் பாதியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவோட இந்த விளக்க தொகுப்புல இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்க டேட்டா பயணம் வெற்றிகரமா அமையட்டும்.